சிறகுகள் புத்தம் புதிய மெகா தொடர். தம்பி, வெளியே போயிட்டு வந்திருக்கீங்க, தண்ணி குடிங்க. வெண்பாவை பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சதா தம்பி? ஒரு தகவலும் தெரியல நாகு. நாய் மாதிரி அலைஞ்சதுதான் மிச்சம். எல்லாம் மல்லியால வந்தது. 8 வயசுல ஒரு பொண்ணு ரோட்டு பக்கத்துல நிக்கிறத பார்த்தேன்னு வண்ணாரப்பேட்டையில இருந்து போன் வருது. அதே மாதிரி திருவான்மியூர்ல ஒரு 8 வயசு பொண்ணு கோயில் பக்கத்துல நின்று அழுதுகிட்டு இருக்கான்னு போன் வருது. அங்க இருந்து திருவான்மியூர் வந்தா அம்பத்தூர்ல இருந்து போன் வருது. சோஷியல் மீடியால இந்த கண்டென்ட் நல்லா ரீச் ஆயிருக்கு. அது ஏதோ சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா ஒவ்வொரு தகவலையும் கேட்டு அலையத்தான் முடியல. அவ்வளவு தூரம் போய் அது நம்ம பொண்ணு இல்லங்கிறப்போ ரொம்ப வருத்தமா தான் இருக்கு. காலையில இருந்து நான் 10 குழந்தைங்களை பார்த்துட்டேன். குழந்தைங்க ஏன் இப்படி காணாம போயிட்டு இருக்காங்கன்னு வருத்தமா இருக்கு. அதுல ஒரு பொண்ணாச்சு ஏன் குழந்தையா இருக்க கூடாதுன்னு ரொம்ப ஏக்கமா இருக்கு. சரி, இதுக்கப்புறம் வேற என்னதான் வழி தம்பி? போலீஸ் என்ன சொல்றாங்க? நம்மள மாதிரி அவங்களும் திகைச்சுதான் நிக்கிறாங்க. அந்த கலாவதிங்கிற பொம்பளை இருக்கிற வீட்டுல இருந்து அவங்களுக்கு வேற எந்த தகவலுமே கிடைக்கல. சரி தம்பி, இப்பவாவது மல்லி சொன்ன அந்த ஆயுஷ் ஹோம பூஜையை பண்ணி பார்க்கலாமா? எல்லா விஷயத்தையும் முயற்சி பண்றோம், அப்படியே அதையும் முயற்சி பண்ணா நல்லா இருக்கும்ல. தயவு செஞ்சு மல்லி சொல்றாங்கிற ஒரு வார்த்தையை மட்டும் என்கிட்ட சொல்லாதீங்க. எனக்கு அப்படியே ரத்தம் எல்லாம் கொதிக்குது. நான் சொன்னதை அவ கேட்டிருந்தானா இந்த நேரத்துக்கு இந்த பிரச்சனையே கிடையாது. வெண்பா என் கூட இருந்திருப்பா. சொன்னதை கேட்காம குழந்தைய கூட்டிட்டு போய் தொலைச்சிட்டு இப்ப பரிகாரம் சொல்லிக்கிட்டு இருக்காளா? ஆக்சுவலா சொல்ல போனா இருக்கிற பிரச்சனையில அவ முகத்தை கூட பார்க்க முடியல. அதான் உண்மை. எல்லாரும் என்ன கொஞ்சம் நிம்மதியா இருக்க விடுங்க. நான் என் பொண்ணு ஞாபகமாவே இருந்து என் பொண்ணை கண்டுபிடிக்கிறேன். ஹலோ சார், நான் பெரம்பூர்ல இருந்து பேசுறேன். ஒரு 8 வயசு பொண்ணு காணாம போச்சுன்னு சோசியல் மீடியால விளம்பரம் போட்டதீங்களா? ஆமா. இங்க பெரம்பூர்ல சித்தி விநாயகர் கோயில் வாசல்ல ஒரு பொண்ணு அழுதுகிட்டு இருக்கான்னு என் ஒய்ஃப் சொன்னாங்க. அதான் அந்த தகவலை உங்ககிட்ட சொல்லலாம்னு போன் பண்ணேன் சார். சார், என்ன கோயில் சொன்னீங்க? சித்தி விநாயகர் கோயிலா? ஆமா சார். பெரம்பூர் தானே? ஆமா சார். சரிங்க, நான் இப்பவே வரேன். சரி நாகு, நான் பெரம்பூர் போறேன், போயிட்டு வந்துடுறேன். மல்லி, இப்ப ஏன் அழற? நான் இங்க ஒருத்தி உட்கார்ந்து இருக்கேன். அவர் சட்டு பண்ணவே இல்லையா அண்ணி? அவர் தான் கோவமா இருக்காருல்ல. என்னதான் கோவமா இருந்தாலும் இத்தனை நாள் கூட வாழ்ந்தவளை மறந்துடுவாரா? என்ன ஹாஸ்பிட்டல்ல விட்டுட்டு போனாரு. எனக்கு என்ன ஆச்சு, டாக்டர் என்ன சொன்னாங்கன்னு ஒரு வார்த்தை கூட கேட்கலையா அண்ணி? மல்லி, இது எல்லாமே மாறும். நீ எதை நினைச்சும் கவலைப்படாத. வா, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு. வா வா. ஐஷோ, மம்மி ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன். தாத்தா வேற இல்ல, கொஞ்சம் வீட்டை பாத்துக்க. ஓகே மம்மி. ஏய், மம்மி உன்னை சொன்னா என்ன பார்த்து பதில் சொல்லு. ஓகே. போனே கதி. ஐஷோ. ஹாய் டாடி. மம்மி எங்க? மம்மி ரெஃப்ரெஷ் ஆயிட்டு இருக்காங்க. ஏய், அந்த போனை காட்டு. ஏன்? கொடுறா, கொடு. சரி, அந்த பூ கிளைண்ட் லைன்ல இருக்க.
அடுத்தவங்க போனை எடுக்க கூடாதுன்னு உனக்கு மேனஸ் இல்ல? ஐஷோ, அன்னைக்கு மம்மியோட போனை கையில வச்சிருந்தியா, அது எங்க? அது சூப்பர் போனு. அது எடுத்ததுக்கே எனக்கு 2 அடி போட்டாங்க. இனிமே எப்பவுமே எடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நான் கேட்டது அந்த போன் எங்க? அந்த ரூம்ல இருக்கு. அப்படியா? தீபிகா, நீ 2 பிஸ்டல் 2 போன் எல்லாத்துலயும் 2 யூஸ் பண்றவ எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? பாஸ்வேர்டு அவள்கிட்ட போய் கேட்க தெரிஞ்ச ஐஷோ. ஐஷு செல்லம், இந்த போனோட பாஸ்வேர்டு தெரியுமாடா? ஐயோ, இது கூட தெரியாதா? மம்மியோட பர்த்டே டாடி. ஐயோ, மம்மிக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். நான் எதுவும் சொல்லப்பா, நான் உள்ள போறேன். வெட்னஸ்டே தானே 100 மீட்டர் நடந்துச்சு. அன்னைக்கு இந்த போன்ல இருந்து இந்த ஒரு நம்பருக்கு இத்தனை கால் பண்ணிருக்கா? ஹலோ சார், நான் தீபன் பேசுறேன் சார். எவ்வளவு அடிச்சாலும் வாயை திறக்கவே மாட்டேன்றாங்களே. இப்போ நான் அதுக்காக கால் பண்ணல. அந்த 4 ரவுடிங்களை பிடிச்சிட்டு வந்தீங்கல்ல, அவங்களோட ஃபோன் நம்பர்லாம் இருக்கா சார்? அதெல்லாம் இருக்கு சார். அதைத்தானே முதல்ல வாங்கி வைப்போம். சார், அந்த நம்பர்லாம் கொஞ்சம் சொல்றீங்களா? சொல்லவா இல்லை அனுப்பி வைக்கவா? சார், அனுப்பிச்சு வச்சிருங்க சார், அது பெட்டர். சரி, இப்போ உடனே அனுப்புறேன். தீபிகா தான் அந்த கிரிமினல்ஸ் கிட்ட அடிக்கடி பேசியிருக்கா. அப்ப நாம நினைச்சது சரிதான். வெண்பா கடத்தலையே இவ தான் ஏற்பாடு பண்ணிருக்கா. நீ எல்லாம் இன்ஸ்பெக்டரே இல்லடி, கேடி கிரிமினல். இருக்குடி உனக்கு. உனக்கு நான் போட்டோ அனுப்புறேன் பாரு. அதே மாதிரி இன்னும் நிறைய போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் நான் சோஷியல் மீடியால போடாம இருக்கணும்னா 2 டீல் தான் இருக்கு. ஒண்ணு, ஒரே ஒரு நாள் என்னோட நீ மறுபடியும் பிக்னிக் வரணும். இல்லனா 20 லட்சம் ரூபாய் பணம் தரணும். என்ன சொல்ற? டேய் வாடா போலாம். டேய்ரா, உன்னால நாங்க நிறைய நஷ்டப்பட்டிருக்கோம் மயிலே. அதை வட்டி முதலுமா வசூலிக்காம விட மாட்டோம். எந்த நேரத்துல அந்த பாவியை சந்திச்சனோ என் வாழ்க்கையே நாசமா போயிடுச்சு. இவ்ளோ கேவலமா பேசுறான். பழகும் போதெல்லாம் அவன் இப்படி பேசுவான்னு நினைச்சு கூட பார்க்கல. உரிக்க பேசினான். எனக்காக உயிரை கொடுப்பேன்னு சொன்னான். ஆனா இப்போ என் உயிரை எடுப்பேன்னு சொல்றான். கடவுளே,
இவன் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு வழியே இல்லையா? அக்கா மாமா நல்லா இருந்தா கூட இந்த விஷயத்த அவங்க கிட்ட சொல்லிருக்கலாம். அவங்களே வெண்பாவை காணோன்னு நிம்மதி இல்லாம அலையுறாங்க. இந்த சமயத்துல இந்த பிரச்சனையை நான் எப்படி சொல்றது? ஐயோ, 20 லட்சத்துக்கு நான் எங்க போவேன்? அவன் சொல்ற மாதிரி அவன் கூப்பிடுற இடத்துக்கு நான் எப்படி போக முடியும்? ரெண்டுமே என்னால முடியாது. என்னால முடிஞ்சதெல்லாம் அந்த ஒரே விஷயம்தான். அதான் அந்த பிரச்சனைக்கு தீர்வா இருக்க முடியும். அக்கா, மாமா, அண்ணி, என்ன மன்னிச்சிடுங்க. இந்த மயில் கோல உங்களோட வாழ தகுதி இல்லாதவ. என்ன மன்னிச்சிடுங்க. வாழ்க்கையை முடிச்சுக்க வேண்டியதோ, இதோட முடிச்சுக்க வேண்டியதோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.